நீங்கள் வீணாக எங்களை தவறாக எங்களை நினைத்து வீணாய் துன்பத்தில் ஆளாதீர்கள். நாங்கள் எவ்வளவு 23 வருட காலமாக அடியேன் தாயை இழந்தேன், தந்தையை இழந்தேன், சகோதரர்களை இழந்தேன். யாரும் எனக்கு சூழ்ந்தில்லை. எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்கள். நான் இந்த ஆன்மீக பயணத்தை அடியேன் மேற்கொள்ளும் பொழுது எல்லாருமே என்னை விரட்டி விட்டார்கள். இதே போல சுற்றத்தார் நம்மை கேலி செய்தார்கள். பைத்தியம் முடித்து விட்டது இவனுக்கு என்று சொன்னார்கள். இத்தனையும் தாண்டி இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினாலே தான் இந்த இடத்திலே இன்று அருட்பெரும் ஜோதி தரிசனத்தை நாங்கள் கண்டுகொடுத்து ஆனந்தித்தோம். அதாவது அடியேன் 1993ஆம் ஆண்டு சித்திரை மாதம் திகதி சரியாக எனக்கு தெரியவில்லை. முதலில் ஜோதி ஏற்றி அந்த வழிபாட்டை சுவிஸ் நாட்டிலே என்னுடைய அறையிலே அதை நான் அனுபவிக்கும் பொழுது என்னுக்குள்ளே எழுந்த எண்ணம், அதாவது 23 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய எண்ணத்திலே எழுந்தது, இந்த உண்மையை, இந்த ஜோதி வழிபாட்டினுடைய மகிமையை நாம் எப்படியாவது இலங்கை மக்களுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். அந்த மக்களும் இந்த ஜோதி வழிபாட்டிலே அடியேன் அடைந்த அனுபவத்தையும் அடியேன் துன்பத்திலிருந்து விலகுவதற்கு அந்த ஜோதி வழிபாடு எவ்வண்ணம் நமக்கு துணை புரிந்தது என்பதையும் இந்த இலங்கை நாட்டிலே இருக்கின்ற மக்கள் என்ன, உலகத்து மக்கள் யாவரும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வல்லற் பெருமான் அமைத்தது போன்று எவ்வளவு சிரமங்களின் மத்தியிலே இந்த சத்தியஞான கோட்டத்தை நிர்மாணித்தோம். இந்த கருவறைக்கு சாதாரணமாக எல்லாரும் சென்றுவிட முடியாது. இன்றைக்கு மலேசியா மக்கள் பெரிய அளவிலே பலர் முயற்சி எடுத்தார்கள். இன்னும் அவர்கள் தங்களுடைய ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் திணறுகின்றார்கள் ஒரு ஞான சபையை உருவாக்குவதற்கு. அதாவது இலங்கை மக்கள் செய்த புண்ணியமோ என்னவோ எனக்கு தெரியாது. மிக சுலபமாக பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி தரிசனம் இலங்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது நீங்கள் செய்த புதிய புண்ணியம் தான் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணி ஜீவகாரணியர் கொண்டு புரிந்து உயிர் இலக்கத்தை வளர்த்துக் கொண்டு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ராமலிங்க பெருமானுடைய தனிப்பெரும் கருணை துணை கொண்டு சாகா கல்வியை கற்று அந்த சாகா கல்வியை நாங்கள் வருகின்ற இந்த வருடம் அப்பசி மாதத்தில் இருந்து இங்கு சாகா கல்வியை கற்பதற்கு நாங்கள் கற்பிப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது முதியோர்களாயினும் சரி, சிறுவர்களாயினும் சரி, அந்த கல்வியை கற்று நீங்கள் எல்லா செல்வங்களையும் பெற்று எல்லாரும் நினைக்கின்றார்கள் ஆன்மீகத்துக்கு வந்துவிட்டால் அதாவது நாங்கள் பொருளாதாரத்திலே பின்தங்கி விடுவோம் என்று பலர்கள் என்று நினைக்கின்றார்கள். சத்தியமாக சொல்லுகின்றேன், அப்படி அல்ல. உங்களுக்கு இறைவன் எல்லாவற்றையும் தருவார். நீங்கள் எம்பெருமானுடைய எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ராமலிங்க பெருமானுடைய தனிப்பெரும் கருணை துணை கொண்டு இந்த சாகா கல்வியை கற்பதற்கு முன்பாருங்கள். உங்களுடைய துன்பங்கள் விலகும். இலங்கையிலே எத்தனையோ துன்பங்களை நாங்கள் கண்டு பயத்து அனுபவித்து இருக்கின்றோம். இனிமேல் இந்த நாட்டிலே எந்த துன்பமும் வரக்கூடாது, எந்த உயிரும் இந்த உலகத்திலே இந்த இலங்கை தீவிலே கொலை நடக்கக்கூடாது என்றுதான் நாங்கள் பெரிய நல்ல கருணையோடு வழிபாடு செய்து வருகின்றோம். அதே போல உங்களுக்குள்ளும் இந்த எண்ணம் பதிவாகி முடிவாக இருந்தால் நீங்களும் உயிர்கொலை செய்ய மாட்டீர்கள், மாமிசம் சாப்பிட மாட்டீர்கள். ஒரு எறும்பை கண்டால் கூட இது மற்றவர்களாலே நசிவட்டு இறக்கப் போகின்றதே என்ற ஜீவகாருண்ய உள்ளுணர்வோடு அந்த எறும்பை கூட பிடித்துக் கொண்டு சென்று வேலி ஓரங்களிலே விட்டு, கால்வை படாத இடங்களிலே விட்டு அதுகளுக்கு கூட வாழ்வளிக்கின்ற இயல்பை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறி இந்த சாகா கல்வியை கற்பதற்கு சிறார்களையும் அதாவது முதிய யாவோருக்கும் தகுந்த வண்ணம் நாங்கள் இந்த கல்வியை போதிப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில தான் இந்த சத்தியஞான கோட்டத்தை உருவாக்கினோம். அதற்கான காலம் நெருங்கி வந்து விட்டது. ஆகவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது ஐப்பசி மாதத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அதாவது நீங்கள் எல்லாரும் ஒருமித்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்து அந்த சாகா கல்வியை கற்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ராமலிங்க பெருமானுடைய தனிப்பெரும் கருணை கொண்டு மரணமில்லாம் பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்று உங்களை வேண்டி உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அருளொளியாக இருந்து
செயல்படுத்தி வருகின்ற எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ராமலிங்க பெருமானை பணிந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த தலைப்பானது மிக விரிவாக பேச வேண்டிய தலைப்பு. ஆயினும் இதை நாம் விரிவாக 2.5-3 மணித்தியாலங்கள் பேசினால், அதாவது இங்கு கதிரையிலே நிச்சயமாக மக்கள் இருக்க மாட்டார்கள். ஆகவே மிக சுருக்கமான முறையில் இதை சொல்லி நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீர்கள். சாதா கல்வி ஐப்பசி மாதத்தில் இருந்து சத்தியஞான கோட்டத்திலே போதிக்கப்படும் என்பதை உங்களுடைய உள்ளத்திலே உள்வாங்கிக் கொண்டு இந்த தைப்பூச நாளை நல்ல முறையிலே அனுபவிக்கும் பண்ண உங்களை கேட்டு விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். எல்லா உயிர்களும் வாழ்க. எல்லா நடிகை சொல்லிக்கலாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டா, நேற்று அளவட்டியிலே ஒருவரை சந்தித்தோம். என்னை இறைவன் எப்பொழுது கூப்பிடுறாரோன்னா அப்பதான் அவர்கிட்ட போக முடியும் என்று சொன்னேன். இறைவன் எப்போ என்னை கூப்பிடுறாரோ அப்பதான் அவருக்கு அருமை நாடி போகணும். ஆனால் ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது 12 மணிக்குள்ள யார் முதல்ல போறாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல. என்ன யார் ஓடுவா? சுண்டி அடிச்சு ஓடுவாங்க இல்லையா? அருளை பெற வேண்டியது நாம் தான் முந்த வேண்டும். இறைவன் நம்மை இந்த மனித உடல் கிடைத்தது 84 லட்சம் சராசர வேத யோகங்கள்லாம் தாண்டி நமக்கு இந்த அற்பன் ஜோதி ஆண்டவர் திரு கருணையினாலே கிடைத்திருக்கிறது. நான் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் இந்த சத்தியஞான கூட்டத்தை ஐயா அவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். நீங்கள் அருள்நூலை படிப்பதும் சரி, அவர்கள் முறையாக அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்வதற்கு ஐப்பசி மாதம் துவங்க நீங்கள் அனைவராக வரிசையாக நிற்பீர்கள் என்பதை இப்பொழுதே கண்டுபிடிக்க முடிகிறது என்பதை சொல்லி அற்புதமான உரை விளக்கம் தந்த அவர்களுக்கு நன்றி கூறி, வீணை கொடியுடைய வேந்தனே வீரமே குருவாக்கினும் இசை வெள்ளமே உயிரனவே நினைத்து உலகும் வீணை கொடியுடைய வேந்தனே. சம்பூர்ண ராமாயணம் என்ற ஒரு படத்துல இலங்கை மன்னனை பற்றி பாடுற போது அந்த கொடியை காமிச்சு வீணை கொடி என்பார்கள். ஆக இயல் இசை நாடகம் என்றால் இலங்கை மக்களுக்கு அற்புதமாக அவர்கள் இனிக்கக்கூடிய ஒன்றுதான். எனவே இந்த அற்புதமான சொற்பொழிவுக்கு அடுத்தபடியாக நாட்டிய நற்கருப்பம் சாற்றினே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுமை கலந்து என் ஓம் கலந்து உயிர் கலந்து தான் தற்பொழுது உங்கள் முன்னே அமர்ந்திருக்கிறார்கள். கண்டு கழிப்போம். கருவேல மரங்களும் கார்வெள்ளி இசைவாடும் திருவோரம் தீங்கனிகள் தித்திக்கு வெத்திக்கும் மாஞ்சோலையும் மருதூரி ராமையா சின்னம்மை வள்ளலார் அவதரித்தார்.
சதியால் கணவனை இழந்தாள் சின்னம்மை. காலங்கள் உருந்தோட கவலைகள் மாறிவர மூத்த மைந்தன் சபாபதியின் முயற்சியினால் காத்து வந்தான் அக்குடும்ப சுமைதனை ஈட்டு வந்தான் துயர் துடைத்தார். வயது 9 ஆன போதும் வள்ளலார் படிக்கவில்லை. ஊரிலுள்ள கோயில்கள் தரிசிப்பதில் காலம் கழிக்கின்றார். யார் பெற்ற மகனங்கள் காண்பவர் கேட்கிட நீர் பெற்ற ஒலிகளுடன் சின்னம்மை ஏங்கி நிற்க வள்ளலாரோ உள்ளத்தில் இறைபக்தி உட்பவிக்க உணர்வுகள் இறையோடு தங்கமிக்க தெய்வீக உணர்வோடு கந்த கூட்டம் நோக்கி செல்கின்றார். Thank you.
திருமலரடி நினைக்கின்ற உத்தமனுதம்